எதுக்காக விஜய் நீங்க அடுத்துன்னு 3 முறை ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு இன்னைக்கு டெல்லி போயிருக்க விஜய் அவர்கள், அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ள விஜய் அவர் வந்த உடனே அவர்கிட்ட கேட்கப்பட்ட அந்த முதல் கேள்வி, அந்த முதல் கேள்வியால பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு விஜய் அவர்கள் கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம விஜய் அவர்கள் கொஞ்சம் அந்த இடத்துல பதட்டம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்ட அந்த முதல் கேள்வி, "எதுக்காக 3 வாட்டி ஃபோன் பண்ணீங்க?" அப்படின்னு விஜய் அவர்கிட்ட அவர் பதில் சொல்ல கொஞ்சம் சிரமப்படுற மாதிரியான கேள்விய இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் உள்ள வந்த உடனே முதல் வேலையா அவர்கிட்ட அந்த கேள்விய தான் எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி மட்டும் கிடையாது. அதோட சேர்த்து சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்கிட்ட முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையும் இன்னைக்கு அங்க டெல்லி சிபிஐ அலுவலகத்துல வச்சு பேரம் மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை விஜய் அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான இன்னொரு தகவலும் இப்ப மத்தியானத்துல இருந்து அதிர்ச்சி தரும் இந்த தகவலும் வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா விஜய் அவர்கிட்ட நடத்தக்கூடிய இந்த விசாரணை இப்ப விஜய் அவரை விட இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக அவங்க இப்ப விஜய் அவர்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்க அந்த விசாரணை பேச்சுவார்த்தையின் மூலியமா விஜய் அவரை விட திமுக அரசு அவங்க பயப்படுற மாதிரியான ஒரு விசாரணையாக தான் இப்ப விஜய் அவருக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க இந்த விசாரணை தற்போது மாறி இருக்கு. அப்படி விஜய் எப்ப அவர் தொடர்ச்சியாக 3 முறை அவர் ஃபோன் போட்டாரு? எந்த சம்பவத்த சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்கிட்ட இந்த முக்கியமான கேள்வியாக இப்ப எழுப்பியிருக்காங்க? இந்த சிபிஐ விசாரணை எதுக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு அப்படிங்கிற இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த விசாரணை பத்தின முழு விவரம் டேட்டா இப்ப வெளியாகி இருக்கு. ஸோ அத பத்தி இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. இன்னைக்கு காலையில விஜய் அவரு அங்க டெல்லிக்கு புறப்பட்ட உடனே, நம்ம தமிழ்நாட்டு டிவில இருக்கிற எல்லா டிவிலயுமே ஃபிளாஷ் நியூஸாக என்ன வருது அப்படின்னா, விஜய் அவரு டெல்லிக்கு புறப்பட்டுட்டாரு. அங்க போன உடனே அவர கைது பண்ண போறாங்க. அவரு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு 100 கேள்விகள் விஜய் அவருக்கு எதிராக சிபிஐ அதிகாரிகள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால விஜய் அவர்கிட்ட இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு 3 நாட்கள் வரிசையாக கேள்வி கேட்க போறாங்க. விஜய் அவரு பதில் சொல்ல முடியாம, அப்படியே விஜய் அவர டெல்லியில வச்சு கைது பண்ண போறாங்க. இப்படியெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து நம்ம தமிழகத்துல இருக்கிற செய்தி ஊடகங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரே மாதிரியான செய்திகள ஒளிபரப்பு பண்றத நம்ம எல்லாராலயுமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ எதுக்கு தமிழக ஊடகங்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட செய்திய ஒளிபரப்புறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பின்னாடி வரலாம். விஜய் அவர்கள் இன்னைக்கு சுமார் ஒரு 11 மணிக்கு முன்னாடியே அவரு டெல்லியில இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் போய் இறங்கிட்டாரு. அங்க விஜய் அவர் போன உடனே உள்ள அவருடைய அந்த ஐடென்டி, அதாவது ஆதார் கார்டு அப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டிய செக் பண்ணிட்டு தான் விஜய் அவரையே சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ள அதிகாரிகள் அவங்க அலோ பண்றாங்க. ஆனா விஜய் அவர் உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளிய நடந்த ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னா, அங்க சிபிஐ அலுவலகத்துக்கு வெளிய கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவுல கூடியிருக்காங்க. அப்படி கூடுனது மட்டும் கிடையாது. அவங்க எல்லாருமே கையில தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கொடிய வச்சுக்கிட்டு டிவிகே, டிவிகே அப்படின்னு விஜய் அவருக்கு சப்போர்ட்டாக டெல்லியில இன்னைக்கு டெல்லி அலுவலகத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் போறாரு. போறப்ப அங்க ரசிகர் தொண்டர்கள் எல்லாருமே அங்க கூட மிகப்பெரிய அளவுல கூடியிருக்காங்க. இது அங்க இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் அவங்களையே வியக்க வச்சிருக்கு. விஜய் அவர் உள்ள போறப்ப, விஜய் அவருக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் பலம் என்ன அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அங்க இருந்த தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள போன விஜய் அவர்கள் அவருடைய அந்த சிக்னேச்சர் கையெழுத்த போட்டுட்டு தான் விஜய் அவர சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ள கூட அனுமதிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் உள்ள போயிட்டாரு. உள்ள போன உடனே சிபிஐ அதிகாரிகள் அவர சோதனை பண்றாங்க. அவர்கிட்ட ஏதாச்சும் இந்த ரெக்கார்ட், அதாவது விசாரணை என்ன நடக்குது, அந்த ரெக்கார்ட் எல்லாமே ஒருவேளை லீக் ஆகிடக்கூடாதுல்ல. அவர்கிட்ட ஏதாவது மைக்ரோஃபோன் இல்ல ஏதாச்சும் மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு விஜய் அவர தரோவாக செக் பண்ணிட்டு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணைய துவங்குறாங்க. துவங்குன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்வி விஜய் அவர கொஞ்சம் அதிர்ச்சி அடையற வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது எதுக்காக நீங்க 3 வாட்டி அடுத்துன்னு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு விஜய் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. எப்ப விஜய் அப்படி அவரு அடுத்தடுத்து 3 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு? எந்த சம்பவத்த குறிப்பிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல் குமார், அதுக்கப்புறமா பஸ் டிரைவர் இவங்க எல்லாருமே டெல்லிக்கு விசாரணைக்கு வந்திருந்தப்ப, அவங்க விசாரணையில இருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா இடையில பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட நிர்மல்குமார், ஆதவ், புசி ஆனந்த் இவங்க எல்லார்கிட்டயுமே அடுத்தடுத்துன்னு மாறி, மாறி தொடர்ச்சியாக 3 வாட்டிக்கு மேல சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விசாரணைக்கு குறுக்கிடுற மாதிரி விஜய் அவர்கள் தொடர்ச்சியா இவங்க எல்லார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி, விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? என்ன கேள்வி கேட்டாங்க? என்னென்ன அங்க நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிற அந்த கேள்விய விஜய் அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆதவ், புசி ஆனந்த், நிர்மல்குமார், பஸ் டிரைவர் எல்லார்கிட்டயுமே தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அததான் இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க அந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. எதுக்காக நீங்க தொடர்ச்சியா அவங்க எல்லார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிறதுல நீங்க ஆர்வமாக இருந்தீங்க? எதுக்காக அந்த இடத்துல நீங்க பதட்டம் அடைஞ்சீங்க? சிபிஐ அதிகாரிகள் நாங்க என்ன விசாரணை பண்ணோம் அப்படின்னு நீங்க சாயந்திரம் இரவு வரைக்கும் காத்திருந்தா அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லப் போறாங்க. ஆனாலுமே இடையில எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணி எங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன நீங்க தொந்தரவு பண்ணது மட்டும் இல்லாம, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க ஆர்வமாக இருந்தீங்க. அப்படி எதுக்காக அந்த இடத்துல நீங்க அவ்வளோ அவசரப்பட்டீங்க, பதட்டம் அடைஞ்சீங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட இந்த கேள்வி முதல் கேள்வியாக சிபிஐ அதிகாரிகள் உள்ள வந்த உடனே, எதுக்கு நீங்க அடுத்தடுத்து ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு இந்த கேள்விய தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இத கேட்ட உடனே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு, பதட்டம் ஆயிட்டாரு. ஏன்னா, இதுக்கு அவர்கிட்ட கண்டிப்பா சத்தியமா பதில் இல்ல. அங்க சிபிஐ அதிகாரிகள் என்ன விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு தெரிய வரல. ஆனா இந்த கேள்விய தான் ஃபர்ஸ்ட்டு விஜய் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்கள் கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. பதில் சொல்ல முடியாம கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காரு. அதுக்கு அப்புறமா விஜய் அவர்கிட்ட 1 இல்ல, 2 இல்ல கிட்டத்தட்ட 45 கேள்விகள் இன்னைக்கு ஒரே நாள்ல விஜய் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான விவரங்கள் வெளிய வரல அப்படின்னாலுமே, இதுக்கு முன்னாடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், அதுக்கப்புறமா கரூர் வழக்குல சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட நெறைய முக்கியமான அந்த சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே அதாவது அந்த கரூர் சம்பவம் நடக்கிறப்ப அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்தவங்க அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நெறைய பேர்கிட்டயுமே இதே 45 கேள்விகள் தான் கேட்டிருக்கிறதா சிபிஐ தரப்புல இருந்து இந்த தகவல் வெளியாயிருக்கு. அதே கேள்விகள தான் இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கிட்டயுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணையில கேட்கப் போறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதில் தான் இப்ப மிகப்பெரிய அளவுல முக்கியமான பதிலாக தற்போது பார்க்கப்படுது. ஏன்னா, மத்தவங்க எல்லாரும் சொன்ன அந்த விஷயத்தோட விஜய் அவர் சொன்ன அந்த பதில்கள் அது எல்லாமே ஒத்துப்போதா அப்படிங்கிறத தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கடைசியாக இறுதி கட்டமாக இப்ப உறுதி பண்ண போறாங்க. மத்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த பதில், அதுக்கு ஆதரவாக சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அந்த ட்ரோன் பறந்தது, சிசிடிவி இப்படி நெறைய ஆதாரங்கள் மத்தவங்க சொன்னது எல்லாருமே சொன்னதுல இருந்து எது எது உண்மை அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அதே கேள்விய விஜய் அவர்கிட்டயுமே கேட்கப் போறாங்க. விஜய் அவர் சொல்றது சரியாக இருக்கா? இல்ல முன்னுக்கு பின் முரணாக இருக்கா? அப்படிங்கிறத இந்த விசாரணையில இருந்து சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர விசாரிக்கிறதன் மூலியமா இந்த வழக்குல ஒரு முக்கியமான விசாரணை ஆளாக விஜய் அவர் இருப்பாரு அப்படின்னு நம்பியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். அதனால தான் இப்ப அவர டெல்லி வரைக்கும் இந்த கரூர் வழக்குக்கு முக்கியமான அந்த 45 கேள்விகள அவர்கிட்ட கேட்கறதுக்காகவே டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு விஜய். அப்படின்னா, இந்த 45 கேள்விகளோட விசாரணை முடிஞ்சிருமா? நாளைக்கு விஜய் அவருக்கு விசாரணை இருக்காதா? அப்படின்னு கேட்டா, கிடையாது. இன்னைக்கும், நாளைக்கும், நாளை மறுநாள் வரைக்கும் கூட விஜய் அவரு டெல்லியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, விஜய் அவர்கிட்ட கரூர் வழக்க பத்தி மட்டும் விசாரணை பண்றதுக்காக விஜய் அவர டெல்லிக்கு வரவழைக்கப்படல அப்படின்னு டெல்லி இன்டெலிஜென்ஸ் அவங்க சொல்றாங்க. ஏன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர கண்டிப்பாக பாஜகவுக்கு உள்ள இழுக்கறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விஜய் அவர் தனிச்சு போட்டியிட்டார்னா, நிச்சயமாக விஜய் அவரு ரொம்ப பெரிய அளவுல ஓட்ட பிரிப்பாரு. இதன் காரணமாக திமுக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடிக்கு கணிசமான ஓட்டுகள் போயிடும். விஜய் கணிசமான ஓட்டுகள பிரிச்சுடுவாரு. இடையில பூந்து திமுக அவங்க கையில இருக்கிற அந்த 15, 20% சிறுபான்மையினர்கள் ஓட்டு. அதுக்கப்புறமா திமுக அவங்களுக்கே தனியா விழக்கூடிய ஒரு 5ல இருந்து 10% ஓட்டு. விஜய் இதனால நடுவுல அவர் போடுறதன் மூலியமா கண்டிப்பாக அதிமுகவுக்கு கணிசமான ஓட்டு. திமுக அவங்க கிட்ட இருக்கிற அந்த சிறுபான்மை, அதுக்கப்புறமா அவங்களுக்கு விழக்கூடிய 10% ஓட்டு. விஜய் நடுவுல பூந்து ஓட்ட பிரிச்சார்ன்னா, கண்டிப்பாக திமுக அவங்க ஜெயிச்சுடுவாங்களோ அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதனால பாஜக விஜய் ஒண்ணு கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தேர்தல்ல அவர் போட்டியிடணும். இல்லன்னா தேர்தல்ல போட்டியிடவே கூடாது. அப்படி போட்டியிட்டார்ன்னா திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பாஜகவுக்கு எச்சரிக்கை பண்ணதா இந்த முக்கியமான தகவல் வந்திருக்கு.
அதனால பாஜக இந்த தேர்தல்ல விஜய் ரொம்ப பெரிய ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா திமுக அவங்களுக்கு சாதகமாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதால, அதனால தான் இப்ப பாஜக விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படத்த முடக்குனது மட்டும் இல்லாம, விஜய் அவர வழிக்கு கொண்டு வரதுக்காக இப்ப டெல்லிக்கு வரவழைச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த முக்கியமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து விஜய் அவர முடக்கணும் அப்படிங்கிறது பாஜக எண்ணம் கிடையாது. ஆனா விஜய் போட்டியிட்டா திமுக அத அவங்க சாதகப்படுத்தி, திமுக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான உளவுத்துறை தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதனால விஜய் அவர பேசி பேரம் பேசி எப்படியாவது ஒண்ணு அதிமுகவுக்கு உள்ள கூட்டிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா 234 தொகுதிகள்லயுமே விஜய் அவருக்கு தனித்தனி சின்னத்தோட தான் அவர் இந்த வருஷம் அவரு போட்டியிடுவாரு அப்படிங்கிற நெருக்கடிக்கு விஜய் தள்ளப்படுவாரு. இந்த பேரம் பேச்சுவார்த்தை அதுவும் இந்த சிபிஐ விசாரணையோட விஜய் அவர்கிட்ட இந்த விசாரணையும் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த விசாரணை நாளை இல்லன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால இப்ப திமுக அவங்க மிகப்பெரிய அளவுல கலக்கம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கிட்ட பேரம் பேசி ஒண்ணு பாஜக கூட சேர்ந்துட்டாலோ, இல்ல விஜய் அவர தன்னிச்சையாக இந்த எலக்ஷன்ல போட்டியிட விடாம பாஜக தடுத்துட்டாங்கன்னா, அது திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது தான் திமுக அவங்களுடைய அச்சமாக இருக்கு. அதனால தான் இன்னைக்கு காலையில இருந்து விஜய் அவருக்கு எதிரான நியூஸ்கள தொடர்ந்து நம்ம தமிழக ஊடகம் எல்லாருமே பரப்புறதையும் பார்க்க முடியுது. அதே நேரத்துல விஜய் அவருடைய இந்த விசாரணை எப்படி போகப்போது அப்படின்னு தற்போது திமுக அவங்களும் இந்த சிபிஐ விசாரணை, அதேபோல பாஜக என்ன செய்றாங்க அப்படின்னு உத்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க திமுக. அந்த வகையில இறுதிக்கட்ட விசாரணை எப்படி நிறைவடைய போகுது நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படிங்கிறத அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.